புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று மதிப்புக்குரிய தமிழ் ஆய்வறிஞர் மாசோ விக்டர் ஐயா அவர்களும், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும், தமிழ் ஆய்வாளர் தம்பி மன்னன் அவர்களும் புறப்பட்டு அமெரிக்கா கிளம்புறாங்க. ஃபிட்னா முதல் முறையாக நடத்தக்கூடிய இதில் காலங்காலமாக அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிகழ்ச்சிகளில் ஒரு பெரும் முயற்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எடுத்த அந்த முயற்சியின் அடிப்படையில் இந்த 3 பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை இருக்குது. அதுக்காக புறப்பட்டு போகிறாங்க. அங்கே நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் முன்னும் பின்னும் அப்படின்றத பற்றி ஐயா பே மணியரசன் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார். சங்க காலத்துக்கு பிற்பான அந்த பிறகு இருக்கக்கூடிய தமிழ் அந்த சார்ந்த விடயங்களை மன்னனும், சங்க காலத்துக்கு முந்தைய தமிழ் அதனுடைய ஆய்வு அதனுடைய தொன்மை அதை பற்றி ஐயா மாசோ விக்டர் அவர்களும் பேசுவதாக இருக்கிறார்கள். அங்கே அந்த மாநாடு முடிஞ்ச உடனே இவர் மாசோ விக்டர் ஐயா மட்டும் 7ஆம் தேதிக்கு பிறகு நினைக்கிறேன், ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கனடாவில் ஒரு வாரம் அங்கே தங்குறாரு. மதிப்புக்குரிய அந்த பாபு சகோதரர் அவர்கள் தலைமையில் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விவரம் பின்னாடி விவரமாக சொல்கிறேன். என்னடா ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லிட்டு நினைக்க வேணாம். இப்போ மாசோ விக்டர் ஐயா சொன்ன தகவல் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மாசோ விக்டர் அவர்கள் எழுதின அந்த தமிழ் ஆய்வு புத்தகங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரும்ப அவர் அமெரிக்காவுக்கே வந்துடுவார். ஏன்னா மன்னனுக்கும் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் கனடாவுக்கான விசா கிடைக்கல. இப்போ அதுக்கு பிறகு முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் அவங்க இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. அதுவரை அவர்கள் அங்கே தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லோரும் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஐயா மாசோ விக்டர் அவருடைய அந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சியாகவும் நடத்தலாம். இருக்கக்கூடிய இந்த 3 பேரையும் பயன்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் சமூகம் அறிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம். பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளும் தமிழ் கட்டமைப்புகளும் தொடர்பு எடுத்து அவங்கக்கிட்ட பேசி தொடர் நிகழ்வாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மாசோ விக்டர் அவர்கள் ஐயா பேசும்போதும் சரி, பே மணியரசன் ஐயா அவர்கள் சொல்லும்போதும் சரி, இந்த மாதிரி கிளம்பி போகிறோம், அங்கே மக்கள் எப்படியான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது போக போக அங்கே போகணும் பிறகு தான் தெரியும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, என்ன அடுத்த கட்டம் அடுத்த நாடு எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, இன்னும் உறுதியாக தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு. கனடாவுக்கு மட்டும் விசா ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கு மாசோ விக்டர். அதனால் அவர் சார்ந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மீண்டும் அவர்களோடு இணைஞ்சிக்குவாங்க. ஐயா பே மணியரசன் வந்திருக்கிறாரு. இந்த முறை சரியாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் வரலாற்றில் தமிழக அரசியல் களத்தில் நடந்த துரோகங்களை பற்றி தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க. சரியான ஒரு அரசியல் களத்தை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் சம்பந்தமாக என்னென்னலாம் நம்ம தவற விட்டுருக்கிறோம் அப்படின்றத ஐயா மாசோ விக்டர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இளம் தலைமுறை என்ன பின்பற்றணும், என்ன செய்யணும் அப்படின்றத தம்பி மன்னன் இவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மிக சரியாக இருக்கும் என்பது ராவணாவினுடைய ஒரு பார்வை. அதை தகவலாக அவங்கக்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் செய்தியை கடத்தி இருக்கிறேன். ஜூன் நாளைய மறுநாளுக்கு பிறகு இங்கிருந்து கிளம்புறாங்க 27ஆம் தேதி. ஆகஸ்ட் 7ஆம் தேதி திரும்பவும் சென்னைக்கு வராங்க. இதற்கு இடைப்பட்ட 40 நாட்களும் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த அறிவிப்பு. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனியா தான் உண்ணாவிரதம் இருந்தார். எங்கேயாவது வைகோவோ திருமாவளவனோ சிபிஎம் அந்த தலைவரோ அல்லது குமரி ஆனந்தனோ அல்லது காங்கிரஸ் இளங்கோவனோ போகவே இல்லை. அவருடைய எந்த போராட்டத்துக்கும் போகாத அவர்கள் இறந்த போது எல்லாரும் தூக்கிக்கிட்டு அவர் புதைச்சி அழுது ஒப்பாரி வைக்கிற வரைக்கும் ஒரு அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன, அன்னைக்கு என்ன அரசியல் இருந்தது, என்ன உண்மைகள் நியாயங்கள் வெளிப்படும் நினைச்சீங்க? சசி பெருமாள் ஒரு கல் ஆதரவாளர் அப்படிங்கறது வெளிப்படும். நாங்க ப்ரூவ் பண்றோம். இன்னைக்கு ப்ரூவ் பண்றோம். அவர் எங்க உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருந்த நிலைப்பாடு எல்லாம் இருக்கு. உணவு பட்டியல்னாக்கா 3 வேளையும் சாப்பிட முடியுமான்னு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் சண்முகம் கேட்டிருக்கிறார் சமீபத்தில். அதுக்கு என்ன பதில் இருக்கு? 3 வேளையும் நீங்க சாப்பிட முடியுமா? அவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இல்லையா? இப்போ கோபாலபுரம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக மாறிட்டார். இங்க ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஒரு கோட்பாடு. மார்க்சிசம்ங்கிறது தமிழ்நாட்டில் வேற,
கேரளாவில் வேற. கேரளாவில் இவங்க ஆட்சி தான் நடக்குது. அங்கே கல்லுக்கு எவ்வளோ ஆக்கம் கொடுக்குறாங்க. சீமான அருவாலை காட்டி பேசிட்டு இருக்கிறாரு. சீமானு தான் ஒரு மெயினாக அந்த கல் ஏறி இறக்குனதுல சீமான கடுமையாக விமர்சிக்கிறாரு. நாங்கள் வந்து 500 அருவாலோட வருவோம், ஒரு அருவா அறுப்பதில் 500 அருவாலோட நாங்கள் வருவோம். அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. விஷயம் தெரியாத அவர் பேசுகிறாருங்களா? அவர் வந்து என்னன்னா கல் ஒரு கொடிய விஷம் கொண்டது. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் 4.5 ஆல்கஹால் சதவீதம் 4.5 ஒரு மெடிசன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. அவருக்கு அது தெரியாதா மருத்துவருக்கு? அதாவது இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக கருத்துக்களை பதிவு செய்கின்ற கிருஷ்ணசாமி போன்றவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும்ங்கிறோம். இப்போ நான் கல்லுக்கு ஆதரவாக போராடுற கல்லியத்தினுடைய கள ஒருங்கிணைப்பாளராக 20 ஆண்டுகள் இருக்கிற நான் என்ன நாடார் சமுதாயத்தை சார்ந்தவனா? ஏன் ஜாதியத்தை மீண்டும் புகுத்துறாங்க? ஒரு தரப்பு வந்து மதத்தை வச்சு ஆட்சி பிடிக்கணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் வரணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு சாதியத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வரணும். சரி, இந்த கல்லுக்காக மட்டும் திருக்குறளை எடுத்து வச்சு படித்து காட்டி உதாரணம் சொல்லக்கூடிய இவர்கள் டாஸ்மார்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்களுடைய தாலியாக இருக்கக்கூடிய பணம் அது. அதுக்கு இது வரைக்கும் இப்படி பேசி ஒரு பிரச்சாரம் பண்ணதே இல்லையே. அது அவங்களுடைய பார்வைக்கு அது தேவாமிர்தம், கல் ஆலகால விஷம், அவங்களுடைய பார்வை. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு கல்வி இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா வழக்கறிஞர் நல்லசாமி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். பலமுறை நமக்கு அறிமுகமானவர். இன்னைக்கு புதிய ஒரு விடயத்தை பேசுகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஆற்றல் அறிவு நான் அடிக்கடி ரொம்ப வியக்கிறது உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் வந்துட்டு சங்க இலக்கியங்களை பேசி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை, குறைவு. குமரி அனந்தன் அவர்கள் இருந்தார். படிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு திருமாவளவன், சீமான் அவர்களை போன்ற படிக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற விடயத்தை போட்டு பேசக்கூடிய தலைவர்கள் வந்து இன்னைக்கு இல்லை. அதில் நான் ரொம்ப வியப்பாக அவங்கள பார்ப்பேன். இப்போ பிரதான விடயத்துக்கு வருவோம். 2 நாட்களுக்கு முன்பாக, நேற்றுக்கு முதல் நாள் உங்கள் பகுதிக்கு ஈரோட்டுக்கு வந்திருந்தாரு மதிமுகவுடைய தலைவர் வைகோ. சந்திக்க போயிருந்தீங்க. காத்துட்டு இருந்துட்டு அவர் எழுந்திருக்கலன்னு ஒரு மனு கொடுத்துட்டு வரீங்க. ஒன்றும் இல்லை, தேர்தல் செலவுக்கு உங்களுக்கு பயன்படும் 10 கோடி நான் தரேன், இந்த கல் சம்பந்தமான ஒரு விவாதத்தை வைக்கலாம், வாங்க எழுந்த உடனே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது வந்து நகைப்புக்குரியது அல்ல, ஆனால் மிக பெரும் ஒரு சவால். நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. அது அங்கே வந்திருந்தாரு. அவ்வளோ நேரம் அவர் ஒரு தலைவர் வந்திருக்கிறார், தகவல் உள்ள போனோடனே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம்னா தொடர்ச்சியாக ஒரு தூக்கத்திலே இருந்திருக்கிறாரு, ஓய்வில் இருக்கிறாருன்னு உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் தேர்தல் செலவுக்காக ஒரு 10 கோடி தரேன், நீங்கள் தயவுசெய்து இந்த கல் வந்து போதைப் பொருள் தான் நிரூபிச்சிட்டினா உங்களுக்கு 10 கோடி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? என்ன இந்த சவால்? ஏன் இப்போ சமீபத்தில் சீமான் கல் ஏறி இறக்கின அந்த விடயத்துக்கு பிறகு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை ஒட்டி இந்த விடயம்லாம் நடக்குது. நீங்கள் முதல்ல அவர் ஏன் சந்திக்க போனீங்க? ஏன் அந்த அவருக்கு 10 கோடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வைகோ அவர்கள் ஒரு கல் ஆதரவாளர். ஒரு காலத்தில் தேர்தல் அறிக்கையிலேயே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் என் போன்றவர்களை எல்லாம் அழைச்சு மேடையில் பேச வச்சாங்க கல்லுக்கு ஆதரவா. அது எந்த காலம் அது? அது அப்போ ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தபோது, அந்த காலகட்டத்தில் கூட்டணி கூட இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கல்லுக்கு ஆதரவா நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதுக்கு பின்னாடி என்ன மனமாற்றமோ தெரியல. சசி பெருமாள் வந்து அங்கே தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் அந்த டவரில் ஏறி இறந்துடுறார். அந்த உடலை தூக்கிட்டு வந்து ஊர்வலம் விட்டு அவருடைய சொந்த ஊர் இளம்பிள்ளையில அடக்கம் பண்ணாங்க. ஏரியாவுக்கு பக்கம், சேலத்துக்கு பக்கம் இளம்பிள்ளை. அப்போ ஒரு 6000-7000 பேர் கூட்டம் இருக்கு. நல்ல கூட்டம், பெரிய மேடை. இறுதிச் சடங்கு, இரங்கல் கூட்டம். மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு 1000 பேர்த்தோட வந்து மலர் வளைய வச்சுட்டு போனார். நாங்கள் ஒரு 5 பேர் கல் இயக்கத்தின் சார்பில் மலர் வளைய வச்சோம்.
ம். சசி பெருமாள் ஆரம்பத்தில் கள் எதிர்ப்பாளர், ம். பின்னாடி கள் ஆதரவாளராக மாறினார். சேப்பாக்கத்தில் நாங்கள் ஒரு இருந்த நிகழ்ச்சியில உண்ணாவிரத கலந்துக்கிட்டாரு, கூட்டத்துக்கு ஆதரிச்சு பேசினார். பொழுதுக்கு வந்து இருந்தாரு, ஆதரிச்சு பேசினார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, திருமாவளவனுக்கு தெரியாது, வைகோவுக்கு தெரியாது. ம். சரின்னு நாங்க 5 பேர் மலர் விளை வச்ச உடனே ம். வைகோ முழங்க ஆரம்பிச்சார். ம். கள்ளியக்கத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், ம். கள்ளை பற்றி யாரும் வாய் திறக்க கூடாதுன்னாரு. ம். இது என்னடா துக்கமா இருக்குது, இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து பிடிச்சோம். ம். ஐயா, பத்திரிகை ஊடகங்கள் வந்திருக்காங்க, ம். நேரடி ஒளிபரப்பு வசதியோட வந்திருக்காங்க, ம். இங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம், வாங்கிக்கங்க 10 கோடி. ம். முன்னாடி வச்ச கால அங்கேயும் சொல்றீங்க 10 கோடி தரேன்னு, தரேன் அங்கேயே சொன்னோம். அங்கேயும் சொல்றீங்க. பார்த்தாரு, நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன், எஸ்கேப் போயிட்டார். சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த நிகழ்ச்சி சசி பெருமாளுடைய நிகழ்ச்சியை கவனிச்சுட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே தோழத்தை பேசியிருக்கிறோம். உங்களுடைய போராட்டம் கலந்துட்டு அந்த நேரத்தில் கூட பார்த்துருக்கிறோம். இவர்கள் வந்து அன்னைக்கு நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, வைகோ, திருமாவளவன், இன்னொரு முத்தரசன், ராமகிருஷ்ணன், இந்த இளங்கோவன் எல்லாரும் இருந்தாங்க, குமரி இணைந்து எல்லாரும் இருந்தாங்க. பெரிய மேடை. குழிக்குள்ளார அவங்க வந்து இறங்கின விதத்தை பார்த்து நான் பயந்தாப்ப, இவங்களும் குழிக்குள்ள அவர் கூட சேர்ந்து அடக்கமாயிடுவாங்களோ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒன்றி போய் சசி பெருமாள் அவர் இருந்தபோது வரை அவரோடு ஒரு மேடையை கூட பகிர்ந்துக்காத இவர்கள். கரெக்டா? தனியா தான் உண்ணாவிரதம் இருந்தார். எங்கேயாவது வைகோவோ, திருமாவளவனோ, சிபிஎம் அந்த தலைவரோ, அல்லது குமரி ஆனந்தனோ, அல்லது காங்கிரஸ் இளங்கோவனோ போகவே இல்லை. அவருடைய எந்த போராட்டத்துக்கும் போகாத அவர்கள் இறந்த போது எல்லாரும் தூக்கிக்கிட்டு வந்து அவரை வந்து புதைச்சி அழுது ஒப்பாரி வைக்கிற வரைக்கும் ஒரு அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன? அன்னைக்கு என்ன அரசியல் இருந்ததுங்க? அன்னைக்கு வந்து மதுவுக்கு எதிரான மனோபாவம் மக்கள்கிட்ட இருந்தது. அதை வாக்கா மாத்தணும் அப்படிங்கிற அரசியல் அறுவடை ஒரு நோக்கம். எதிர் அரசியல் அன்னைக்கு இருந்தது அவங்களுக்கு. அன்னைக்கு யாரோட ஆட்சி காலம்? ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. அது எதிர்க்கணும்ன்றதுக்காக, எதிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியலை வந்து பண்ணாங்க. கரெக்டுங்களா? எதிர்க்கணும் தான். இதுக்கு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தா தானே அரசியல் ஆதாயம் பெற முடியும். அதுக்கு பிறகு சசி பெருமாளை பற்றி இதுவரைக்கும் இவர்கள் பேசல. அது ஏன் தெரியல, என்னன்னு தெரியல. அவங்க தான் பதில் சொல்லணும். அதை பற்றி அப்படியே மறந்துட்டாங்க. அதை பத்தி வாயே திறக்கல. இது வரல ஒரு தலைவர் கூட சசி பெருமாளை பத்தி வாயே திறக்கல. அதைத்தான் கேட்குறேன். அன்னைக்கு சசி பெருமாளுக்காக குழிக்குள்ளாகவே படுத்துக்கிற மாதிரி அழுது ஒப்பாரி வச்ச அவர்கள், தூய பூரண மது விலக்குத்தான் அப்படின்னு கொத்தளிச்ச அவர்கள் இந்த சாரைய வியாபாரிகளுக்குள்ளாரே கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்களே எப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்க முடியல, பேச முடியல. ஏன்னு கேட்குறேன். அதுக்கு பின்னாடி வைகோ என்ன பண்ணாரு, சசி பெருமாள் மகனை வச்சு, எங்க அப்பா வந்து மதுவுக்கு எதிராக போராடிட்டு இருந்தாரு, நீங்க கல் ஆதரவாளர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை கொடுத்து எங்க அப்பாவினுடைய நற்பெயருக்கு, குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு களங்கத்தை தேடி கொடுத்துட்டீங்க, 1 கோடி ரூபா நீங்க நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை வச்சு நோட்டீஸ் அனுப்புனாங்க. எனக்கு. சரிங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். ஐயா, உங்களுடைய அப்பானுடைய மரணத்துல பல புதைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட நியாயங்கள் இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். நீங்க கட்டாயம் வந்து இந்த அறிவிக்கையோட நிறுத்திக்கூடாது, நோட்டீஸோட நிறுத்திக்கூடாது, வழக்கு பதிவு பண்ணணும், சில உண்மைகள் நியாயங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பின உடனே அவ்வளவுதான், எந்த பதில் இல்லை. என்ன உண்மைகள் நியாயங்கள் வெளிப்படும் நீங்க நினைச்சீங்க? என்ன உண்மைகள் நியாயங்கள் வெளிப்படும் நினைச்சீங்க? சசி பெருமாள் ஒரு கல் ஆதரவாளர் அப்படிங்கறது வந்து வெளிப்படும். நாங்க வந்து ப்ரூவ் பண்றோம். இன்னைக்கு ப்ரூவ் பண்றோம். அவர் எங்க உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருந்த நிலைப்பாடு எல்லாம் இருக்கு. இறுதியில் வந்து புளிக்காத கல்லை கொடுத்து தான் உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சோம். அதை அவரும் குடிப்பருகினார். சரி, இப்ப இந்த வைகோ கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு பேசல, கொடுக்கல. 10 கோடி ரூபாய் தரேன், ப்ளீஸ் வாங்க. எல்லாம் நிறைய இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல உட்காந்துருந்தோம். அப்புறம் அவருடைய மகன் துரை வைகோ வந்து எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக எல்லாம் போனாங்க. அப்புறம் நாம ஏன் அங்க உட்காந்துட்டு இருக்கணும்னு வந்துட்டோம். இந்த நீங்க கொடுத்துட்டு வந்த நோட்டீஸுக்கு என்ன பதில் வந்ததா இது வரைக்கும்? இது வரல. இல்ல. சவாலை நாங்கள் ஏற்கிறோம், இல்லை, எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு 10 கோடி ரூபாய் வேணும், இல்லை, இது வரைக்கும் பேச. இது வரலும் இல்லை. சரி, இவர்கள் வந்து மது விலக்கு தான் அப்படின்னு சொல்றாரு வைகோ. அவங்க சொல்லிக்கிறார், பூர்ண மது விலக்கு தான், எங்களை கல்லும் ஒரு போதைப் பொருள் தான். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து போதைப் பொருளை பற்றியும் மதுவை பற்றியும் கல்லை பற்றியும் புரிதல் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நக்கர நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாதுன்னு. அந்த மாதிரிதான் இவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு.
பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க. வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ம் அதாவது போதைப்பொருள் வேறு, ம் மது வேறு, உணவு வேறு, இவை மூன்றும் வெவ்வேறானவை. ம் போதைப் பொருள்ங்கிறது ம் ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். ம் மதுங்கிறது வேற. ம் பிராண்டி இருக்கு, விஸ்கி இருக்கு, ரம் இருக்கு, வோட்கா இருக்கு, சாராயம் போன்றவைகள் எல்லாம் மதுக்கள். அந்த பழச்சாறுல இருந்து செய்யறது, இங்க ஆதியில வந்து மரப்பட்டைகள்ல இருந்து செய்த சாராயம், இதெல்லாம் போதைப் பொருள். சரி, போதைப் பொருட்கள். ம். அடுத்து இதெல்லாம் வந்து மது கள் பொருட்கள். வந்து உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ம் இப்போ உதாரணத்துக்கு நான் சிங்கப்பூர் போறேன். ம் என் சட்டப்பையில் அபின் ஒரு 6 கிராம் இருந்ததுன்னா நான் கைது செய்யப்படுவேன். ம் ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட். ம் I am liable to be prosecuted. ம் The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரபராதின்னு 2 மாதங்களுக்குள்ள நிரூபிக்கணும். நிரூபிக்க தவறினால் மரண தண்டனை, ம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். எதுக்கு? போதைப் பொருளுக்கு. ம். அதே சிங்கப்பூர்ல இவன் போதைப் பொருள் பிராந்தி வச்சிருந்த, விஸ்கி வச்சிருந்த, ரம்மு வச்சிருந்த, சாராய் வச்சிருந்த, ஓட்கா வச்சிருந்தான்னு சொன்னா சிரின்னு சிரிப்பாங்க. அவைகளெல்லாம் மதுக்கள். ம். அதே சிங்கப்பூர்ல கடவோட்டு விற்கிறாங்க அவைகளுக்கு. ம் ஆனா போதைப் பொருள் வேறு, மது வேறு. ம் கள் வந்து சிங்கப்பூர்ல உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த இல்ல, நீங்க இதை பல முறை சொல்லிட்டே வரீங்க. உணவு பட்டியலில் இருக்குது, உணவு பட்டியலில் இருக்குதுன்னு. எனக்கு புரியல. ம். உணவு பட்டியல்னாக்கா 3 வேளையும் சாப்பிட முடியுமான்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் கேட்டிருக்கிறாரு சமீபத்துல. அதுக்கு என்ன பதிலுக்கு? 3 வேளையும் நீங்க சாப்பிட முடியுமா? அது அவர் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ம் இல்லையா? ம் இப்போ வந்து கோபாலபுர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக மாறிட்டார். கோபாலபுர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக மாறிட்டார். 2 இருக்குன்றீங்களா? அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கு, கோபாலபுரம். ஆமா, மாற்றம் ஆயிட்டுது. தமிழ்நாட்டுல வந்து மார்க்சிசம் வந்து கோபாலபுரசமா மாறிட்டுது. ம் நீங்க அவர் சொல்றாருல்ல, ம் 3 வேளை கள்ளு உணவுன்னு சொல்றீங்கல்ல, 3 வேளை கள்ள குடிக்க முடியுமா, உண்ண முடியுமா? ம் இட்லி என்ன உணவு தானே? ம் 3 வேளை இட்லியே திங்க முடியுமா? காலையில இட்லி, மதியம் இட்லி, இரவு இட்லி முடியுமா? ம் திருப்பதி லட்டு இருக்குது, 3 வேளை திங்க முடியுமா? பழனி பஞ்சாமிரதம் 3 வேளை திங்க முடியுமா? இல்ல திருநெல்வேலி அல்வா 3 வேளை தின்ன என்ன ஆகு? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த புரிதல் அவருக்கு இல்லை. 2வது, ம் இங்க ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஒரு கோட்பாடு. ம். மார்க்சிசம்ங்கிறது தமிழ்நாட்டில் வேற, கேரளாவில் வேற. ம். கேரளாவில் இவங்க ஆட்சி தான் நடக்குது. அங்க கல்லுக்கு எவ்வளவு ஆக்கம் கொடுக்குறாங்க. ம் கேரளாவில் தான் மொத கொரோனா தாக்குச்சு. ம். ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். ம். நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ம். கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது வெற்றியும் பெற்றார்கள். அது போக ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பினராயி விஜயன் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அங்க ஆதங்கப்பட்டாரு, கள்ளினுடைய உற்பத்தி நுகர்வு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். இதற்காக மதுக்கடைகளில் கள்ளை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டில்களில், டின்களில், டப்பாக்களில், டட்டா பேக்கிங்கில் அடைச்சு சந்தைப்படுத்தணும். அந்த காலாவதி ஆயிட்டா, அந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போட்டிருப்பாங்கல்ல, காலாவதி ஆயிட்டா அது கீழே கொட்ட வேண்டியதில்லை, அழிக்க வேண்டியதில்லை, அப்படியே வினிகரை கொண்டுட்டு போயிடலாம். காலாவதியான கல் வினிகரா மாறிடு. அது உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு முக்கியமான மூலப்பொருள், அது கொண்டு போயிடலாம். இதுல எது வீணாகிறது கிடையாது. அங்க இருக்க கம்யூனிஸ்ட் இப்படி பேசுறாங்க, இங்க இப்படி பேசுறாங்க. ஆக கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை, தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை. அப்புறம் எப்படி 2 பேரும் மார்க்சியமா இருக்க முடியும்? அதனாலதான் இது கோபாலபுர மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. என்ன இப்படி சொல்றீங்க? அதாவது ஆமா, பாருங்க, குரங்கு வந்து குட்டி விட்டு ஆழம் பார்க்குமா. அந்த மாதிரி குரங்கு கோபாலபுரத்தில் இருக்குது, குட்டி வந்து இங்க டி நகர்ல இருக்குது. இவங்க அலுவலகம் இங்கதான் இருக்குது. சிபிஎம் வந்து குரங்கோட குட்டி. ஆமா, விட்டு ஆழம் பார்க்குது. முதல்ல குரங்கு ஆழம் பார்க்குற குட்டியை தொடுமா, தான் முதல்ல களமரங்காதான். அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் எல்லாமே சித்தாந்தம் ஒண்ணுதான் அவங்களுக்கு. அவர்களுக்கு வந்து அது உணவு பொருள், அதன் மீது அக்கறை, அது எப்படி வந்து மேற்கொண்டு இன்னும் முன்னெடுத்துட்டு போகணும்னு ஒரு விவாதத்தை நடத்தும் போது, இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அதை வந்து முழுக்க அது கல்லு தான் அப்படின்னு நிலையா நிக்கிறதுக்கான காரணம் வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? போன தேர்தல் எவ்வளவு கோடி கொடுத்தாங்க தேர்தல் செலவுக்கு? சிபிஐஎம் எவ்வளவு கையேந்தினாங்க? 15-10. அப்புறம் கையேந்தும் போது அப்புறம் எப்படி இருக்கு? இது ஒரு கையேந்தல், இன்னொரு கையேந்தல் இருக்குது.
ம். இப்போ அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் மூலமா வருமானம் எவ்வளவு வருது? ம். 50,000 கோடி. ம். இது முன்கதவு வழியா வர்றது, இது எல்லாத்துக்கும் தெரியும். பின்கதவு வழியா இதே அளவுக்கு 50,000 கோடி போகுது. வெளியில போகுது. ஆமா. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. லாபி வலுவா இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. ம். அவங்க தேர்தல் நேரத்துல ம். கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. எடை போட்டு விடை கண்டு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும் கொடுத்துட்றாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில இல்ல, கட்சி நீங்க பாகுபாடு இல்லாம கையேந்திடுறாங்க ஒரு சில கட்சிகளை தவிர. கம்யூனிஸ்டுகளை அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கொள்கை இல்ல, சீட்டுக்காக இப்படிலாம் வேலை போகக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் இங்க கையேந்தினவங்க அங்க கையேந்த மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? ம். இங்க கையேந்தினவங்க தானே, அப்புறம் அங்க கையேந்த மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்? ம். ஒருக்கா கையேந்திட்டா மறுபடியும் கையேந்த வேண்டியதான். ம். முற்றும் நினைச்சவனுக்கு முக்காடு எதுக்கு? ம். முக்காடு எதுக்கு? சரியான கேள்வி. எல்லாத்தையும் ஒரு விவாதமா வைப்பாங்க கம்யூனிஸ்டுகள் பொதுவா. உங்களுக்கு தெரியும். ஆமா. நீங்க அதுல எல்லாம் இருந்திருக்கீங்க, நானும் அங்க இருந்து வந்திருக்கேன். ஒரு 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 பொருளையும் விவாதத்துக்கு உட்படுத்துவாங்க. இந்த கல் உணவு பொருள் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உணவு பொருள் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து கூப்பிட்டு ஒரு விவாதமா நடத்துவோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் இது வரைக்கும் முயற்சி செய்திருக்காங்களா உங்ககிட்ட? இல்லவே இல்லை. நாங்க பல கடிதங்கள் எழுதணும். ஒரு கடிதம் 2 கடிதம் இல்லை. கட்சிக்கு அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு சிபிஐ, சிபிஐஎம், மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 28 கட்சிகளுக்கு எழுதணும். பல கடிதங்கள், 1 2 அல்ல. வாங்க வாதத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி எங்களை நல்வழிப்படுத்துங்கள்னு எழுதணும். எந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் கிடையாது. இவங்க சித்தாந்தம் சொல்றாங்கல்ல, தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ், முற்கோள், முரண்கோள், முற்றுக்கோள். அந்த அடிப்படையில் ஜனநாயக மரபுப்படி நாங்கள் அவங்களை அழைக்கிறோம். அந்த வாதம் ஒரு அரங்கத்தில் நடைபெறும். இதே சென்னையில் ஒரு அரங்கத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள். நேரடி ஒளிபரப்பு இருக்கும். அந்த விவாதத்தில் கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என அவர்கள் நிரூபித்து விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்ற அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். அதுதான் ஏன் நீங்க இப்படி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. மற்ற கட்சியில விடுங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து விவாதத்துக்கு வந்து பேர் போனவர்கள். ஏன் உங்களை ஒரு விவாதத்துக்கு அழைச்சிருக்கலாமே, ஏன் அழைக்கல? அதுதான் நீங்க அங்க வந்து சித்தாந்தத்தை விட்டுட்டு 10 கோடி வாங்குறப்ப உங்ககிட்ட விவாதிச்சுட்டு 10 கோடி வாங்கிட்டு போலாமான்னு கேட்கறேன். வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அச்சம்தான். எங்ககிட்ட வாதிட்டு வெற்றி பெற முடியாது. 1000 கோடி அறிவிச்சாலும் வந்து வாதிட்டு வெற்றி பெற முடியாது. அவ்வளவு நியாயம் எங்கிட்டு இருக்கு. ஒளித்தக்காலன் நாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர் பக்கடும். நாங்க நாகவாம்பு, அவங்கள எலிகள். நாகவாம்பு தலையை தூக்குனா நாகத்தினுடைய காத்து பட்டா எலிகள்லாம் மடிஞ்சிரும். ஆக அந்த அளவுக்கு நாகத்துக்கிட்ட மோதருக்கு எலிகள் தயாராக இல்லை. அவர்கள் எலிகள் வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. வள்ளுவர் பதிவு பண்றாரு, அவங்களை எலிகளா வச்சு பதிவு பண்றாரு. வர சொல்லுங்க, வார்த்தைக்கு தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா. ஏன் வந்திருக்க வேண்டியதானே கலைஞர் கருணாநிதி ராவணா மூலமா சவால் விடுறீங்களா? சவால் விடுறீங்களா? ராவணா மூலமாக ஒரு சவால் தாராளமா விடுறேன். கம்யூனிஸ்ட் கட்சி விவாதத்துக்கு வந்தா 10 கோடி நான் கொடுக்க தயார். தயார் சொல்றீங்க? சொல்றோம். சரி, கம்யூனிஸ்டுகளுக்கு இது நான் வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். நல்ல தோழர் வரட்டும், விவாதிக்கும். தாராளமா 10 கோடி ரூபாய் உங்களால கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியும். எப்படி கொடுப்பீங்க நீங்க? எங்க இயக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? தமிழ்நாடு அளவில் நிறைய இருக்காங்க. தாராளமா கொடுப்பாங்க, மனமோந்து கொடுப்பாங்க. எங்களை நல்வழிப்படுத்தினதுக்கு நன்றியும் தெரிவிப்போம். எங்களை பொறுத்தளவில் ஒரு சால்பிற்கு கட்டளை யாதனில் தொலையலார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம். அவர்கள் வெற்றி பெற்றால் அப்போது நாங்கள் சான்றோர் பட்டியலில் வைக்கப்படுவோம். ஆக கள்ளேகத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாதிட என்னைக்கு தயாராக இல்லை. இல்லை. சரி, கல்லில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால்? 4.5. வெறும் 4.5. 4.5. மற்ற பொருள் தயிரில் எவ்வளோ இருக்குன்றீங்க? தயிரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அளவுக்கு வரும். அவ்வளோதான் இருக்கு. அது தயிர் புளிச்சு போக ஆல்கஹால் எவ்வளவு நாள் எப்படித்தான் புளிக்க வச்சாலும் 13% மேல போகவே போகாது. இந்த பொருட்கள் எல்லாம் எந்த பொருள், தயிர், மோர், எதை எப்படி பழச்சாறு எப்படி புளிக்க வச்சாலும் கல் 13% மேல போகாத ஆல்கஹால் அளவு. அந்த 13% மேல ஆல்கஹால் அளவு போகும்போது அதுல வந்து ஈஸ்ட் உயிரோடு இருக்காது. அந்த ஈஸ்ட் தான் காரணம்.
அந்த நொதிச்சு போறதுக்கு காரணம் ஈஸ்ட், 35 வகையான ஈஸ்ட். அந்த 35 வகையான ஈஸ்ட்ல Y23ன்னு ஒரு ஈஸ்ட் இருக்குது. அந்த ஈஸ்ட் மாத்திரை கொண்டு அந்த கல்லை புளிக்க வச்சா அந்த கல் மல்லிகை பூ மணத்தில் இருக்கும். இவ்வளவெல்லாம் இருக்குது இதுல. சரி, நீங்க இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க. 4.5 தான் இதுல ஆல்கஹால் இருக்குன்னு ஒரு மருத்துவர் டாக்டர், இப்ப மெத்த படிச்ச ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி, அது அவர் கொடுத்த அறிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அது ஒரு போதை பொருள் தான்ன்றது மட்டும் இல்லாம சீமான அருவாலை காட்டி பேசிட்டு இருக்கிறாரு. சீமானு தான் அவர் மெயினா அந்த கல் ஏறி இறக்குனதுல சீமான கடுமையாக விமர்சிக்கிறாரு. நாங்க 500 அருவாலோட வருவோம், ஒரு அருவா பதிலா 500 அருவாலோட நாங்க வருவோம் அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. விஷயம் தெரியாத அவர் பேசுறாருங்களா? அவர் என்னன்னா கல் ஒரு கொடிய விஷம் கொண்டது. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நீங்க 4.5 ஆல்கஹால் சதவீதம் 4.5 ஒரு மெடிசன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஐயா. அவருக்கு அது தெரியாதா மருத்துவருக்கு? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டியலில் வச்சிருக்காங்களே, அந்த புரிதல் அவருக்கு இல்லையே. வர வேண்டியதான வாதத்துக்கு. அவர் ஒரு மருத்துவராங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு வருது. அவர் மருத்துவரான்ற சந்தேகம் அந்த ஐயப்பாடு எங்களுக்கு வருது இப்படி எல்லாம் சொல்லும் போது. அதாவது அவருக்காகவே சில குறள் எழுதியிருக்காங்க. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி பொய்யான கருத்துக்களை பதிவு பண்ணி பிழைப்பு நடத்துவதை விட சாவது 1000 மடங்கு மேல். நான் சாவ சொல்ல, அது தற்கொலைக்கு தூண்டுனது 1000. வள்ளுவர் சொல்றாரு போய் சாவுங்கிறாரு. திருப்பி சொல்லுங்க திருக்குறள். திருப்பி சொல்லுங்க. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி பொய் சொல்லி புறஞ்சொல்லி ஒரு பொய் சொல்லி ஒரு பிழைப்பு நடத்துவதை விட செத்து போறது 1000 மடங்கு மேல்கிறாரு. இது வள்ளுவர் சொல்றாரு. இப்ப நான் சொன்னா தற்கொலைக்கு தூண்டினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு என் மேல வரும். அதுல இருந்து மீள்றதுக்காகத்தான் நான் சொல்றேன், வள்ளுவர் இருக்கிறேன். இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பெற. வர சொல்லுங்க கிருஷ்ணசாமி வாதத்துக்கு, வாங்கிட்டு 10 கோடி. சரி, அவரு மன்னர், அந்த கட்சிக்கு அவர் தலைவர், அவர் மன்னர். இளவரசர் யாரு? மக இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி. அவர் தான் அந்த கட்சிக்கு இளைஞரணி தலைவர். அப்பா அரசர், மகன் இளவரசர். ஆக அவங்கெல்லாம் ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். நாமெல்லாம் அடங்கி போக வேண்டியவர்கள். அந்த நினப்புல அவர் சொல்றார். 500, அதாவது ஒரு அருவாளோட இருக்கிறாரு. நாங்க 500 அருவா பானையை உடைக்கிறதுக்கு வருவோம்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 500 அருவாளோட வருவோம் பானையை உடைக்கிறதுக்கு. ஒரு அருவாலை காட்டுறாரு, மிரட்டுறாரு. முதல்ல கைது செய்திருக்கணும்ன்றாரு சீமான. பணம் ஏறனதே தப்பு, கல் இறக்குனதே தப்பு, அதுக்கே கைது செய்திருக்கணும்ன்றாரு. அதாவது இதை நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக கருத்துக்களை பதிவு செய்கின்ற கிருஷ்ணசாமி போன்றவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும்ங்கிறோம். நீங்க எம்பியா போனவங்க தானே, நாடாளுமன்றத்தில் இருந்தவங்க தானே. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தானே மது விலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பத்தி சொல்லுது. 5 வருஷம் இருந்தீங்கல்ல, 5 வருஷம் அங்கே குப்பை ஓட்டுனீங்கல்ல, அந்த 47வது பிரிவுக்கு பொருள் விளக்கம் என்ன சொல்லுங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கு, பிரிவு என்ன சொல்லுது சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவுல the duties of the state என்ன சொல்றாங்கன்னா, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, கள்ளா? கல்லுதான். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கல். உடல்நலத்தை பேணுவது கல்லுதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலி மருத்துவர் வேணா சொல்லலாமா வெளியே, உண்மையான மருத்துவம் கற்றவர் சொல்லவே முடியாது. உடல்நலத்தை பேணுவது கல். இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, இப்ப இருமல் சிறப்பு இருக்குல்லுங்க, ஆல்கால் இருக்கு. சில நேரங்கள்ல மது கிடைக்காம போச்சுன்னா அதையே 2 பாட்டில் வாங்கி குடிக்கிறவங்க இருக்காங்க போதைக்காக. ஆக மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, கல்லு சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள், ஒரு அருமருந்து கல்லு. இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு முக்கிய மூலப்பொருள் கல். 2வது
குடிநோய்க்கே கள் ஒரு அருமருந்து. குடிநோய்க்கு கள் ஒரு அருமருந்து. ஒருத்தர் வந்து டாஸ்மாக் கடையில தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கார். அப்படி குடிக்கின்ற பொழுது அவருடைய கல்லீரல் கெட்டு போகும். கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணம் அடைவார். ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. இவற்றுக்கு மருத்துவருக்கு தெரியாதுங்களா? மருத்துவருக்கு இது தெரியாதுங்களா? எல்லாம் தெரிஞ்சதுதான், அவருக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் அவர் அப்படி தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும். அவருடைய மனசாட்சி இப்ப சுட்டுக்கிட்டு இருக்கு, எரிச்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய மனசாட்சியே அவரை எரிச்சுக்கிட்டு இருக்கும். சரி, இவரை வந்து குண்டாஸ்ல கைது பண்ணணுன்ற வார்த்தையா நீங்க சொன்னீங்க? டாக்டர் கிருஷ்ணசாமி குண்டாஸ்ல கைது. ஆமா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா பதிவு பண்ணா இட் இஸ் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல். இல்லைனா வருட்டு வாரத்துக்கு வாங்கிட்டு 10 கோடி நாங்க வேண்டாம்னு சொல்றோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர், அந்த தன்னுடைய குடும்பத்தையே அந்த கட்சியை மாத்திட்டவர் வர வேண்டியதான வாரத்துக்கு ஏன் முதுகுல குத்துறாரு? இப்போ சீமான் வந்து நாங்க 20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோமல்ல, பல கடிதங்கள் எழுதிட்டோமல்ல, அப்பெல்லாம் தெரியல. இன்னைக்கு சீமான் அவர்கள் மரம் ஏறி கல் இறக்கணும்னு தான் தெரியுதா கல் போதை பொருள் கொடிய விஷம் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி தெரியலையா? இது வந்து எப்படியோ சீமானை வந்து மட்டம் தட்டணும். நோக்கம் சீமானை மட்டம் தட்டணும். ஒரே நோக்கம், ஒரே நோக்கம். அதை கல்ல ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அது வெற்றி பெற முடியாதுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அந்த கட்சிக்காரர் எங்கிட்ட பேசும்போது தலைமை எப்படி முடிவெடுக்குது, நாங்க என்ன பண்றது, எல்லாம் உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம், போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திமுகவிலேயே நிறைய பண்ண மரம் தென்னை மரம் வச்சுங்க. ஆதரவாளர்கள் வந்து 75-80% திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே கல் ஆதரவாளர்கள் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலானவங்க கல் ஆதரவாளர்கள் தான். நீங்க உலகத்தில் எங்க தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது? பல முறை சொல்லிட்டீங்க. இப்ப வந்துட்டு இதே நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரவிக்குமார், அறிஞர்னு சொல்லுவாங்க, நல்லா பண்பாளர், படிக்கக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர். அவரும் சரி திருமாவளவனும் சரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இது கல் வந்தது கல்லு தான், அது போதை பொருள் தான் அப்படின்றது தெளிவா இருக்கிறாங்க. அதோட ஒரு படி அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கக்கூடிய வன்னியரசு சொன்னாரு, குலத்தொழிலுக்கு மீண்டு இழுக்கிறாங்க. மக்களை வந்து படிக்க வைக்கணுன்றதுக்காக பள்ளிக்கூடம் கட்டினாரு. திரும்ப ஒரு வந்து பணம் ஏறணும், எல்லோரும் பணமான கல் இறக்கணும்னு சொல்றாரு சீமானா அப்படின்றாரு. பெருந்தலைவர் காமராஜர், நீங்க எல்லாம் அந்த அரசியலை பார்த்திருப்பீங்க, குறிப்பிட்ட மக்களுக்காக தான் பள்ளிக்கூடம் கட்டினாரா? இப்போ நான் இருக்கிற நான் கல்லுக்கு ஆதரவா போராடுற கல்லையத்தினுடைய கள ஒருங்கிணைப்பாளரா 20 ஆண்டுகள் இருக்கிற நான் என்ன நாடார் சமுதாயத்தை சார்ந்தவனா? இல்லையே, இல்லையே. ஏன் ஜாதியத்தை மீண்டு புகுத்துறாங்க? ஒரு தரப்பு வந்து மதத்தை வச்சு ஆட்சி பிடிக்கணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் வரணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு குரூப். இன்னொரு குரூப் சாதியத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி 2 வேக்கில் போயிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பரிதாபமா பாவமா நாங்க இருக்கிறோம். இந்த அறியாமை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்கள் நாங்க இருக்கிறோம். இல்லை, இப்போ கேள்வி வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சமூகத்துக்காக தான் பள்ளிக்கூடம் கட்டினாரா? இப்போ அவர் இப்போ வன்னியரசு இருக்காரு, ரவிக்குமார் இருக்காரு. அவரு வந்து காமராஜர் கட்டின பள்ளியில தானே படிச்சாரு. அவங்க அப்பா அதில் தானே படிச்சிருப்பாங்க. திருமாவளவனும் அங்கே தானே படிச்சிருப்பாரு. அது நாடார்களுக்காகத்தான் கட்டின பள்ளி, நாடார்கள் வந்து கல்லறக்கூடாதுங்கிறக்காகத்தான் அந்த பள்ளி எல்லாம் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி ஏன் படிக்காத நிறுத்திருக்கல? ஏன் அங்கே போய் படிச்சீங்க? ஏன் போய் படிச்சீங்க? காமராஜர் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் முன்னேறணும், மேம்படணும்னு தான் பள்ளிகள் ஆரம்பிச்சார வெளிய நாடார்கள் வந்து மரமேற தொழில் விட்டு போட்டு மாற்று தொழிலுக்கு போகணும், படிச்சுட்டு வேற தொழிலுக்கு போகணும்னு வந்து பள்ளி ஆரம்பிக்கல. இவங்க வந்து அப்படி ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கல்லுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடைன்னு. அந்த மாதிரி இதுக்கு இவர் ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட காரணம், ஜாதிய காரணம். 2வது திருமாவளவன் சொல்றாருல, ஐயன் வள்ளுவர் கல்லுண்ணாமை என்று 10 குறட்பாக்களிலே சொல்லி இருக்கின்றார். அதான் வந்து திருக்குறளுடைய பிரதி எடுத்துக்கிட்டு வாசிக்கிறாரு மருத்துவர் கிருஷ்ணசாமி. சரி, வள்ளுவர் கல்லுண்ணாமைன்னு சொன்னாரு.
அதே வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் கறி, பன்றிக்கறி எல்லாம் திங்கிறீங்க. ஐயன் வள்ளுவர் சொன்னாரு, யாரு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்கோ, மீனை பிடிக்காதீங்கோ, கொல்லாமை புலால் உண்ணாமை தடுத்து நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. அங்க போய் சொல்லுங்களா, போய் வள்ளுவர் ஐயனை முன்னிறுத்தி சொல்லுங்களே. ஆனா வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது, நடைமுறைப்படுத்த முடியாது. சரி, சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அதான் நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கு வாங்க, அதுக்கு வரவே மறுக்கிறீங்க. சரி, இந்த கல்லுக்காக மட்டும் திருக்குறளை எடுத்து வச்சு படிச்சு காட்டி உதாரணம் சொல்லக்கூடிய இவர்கள் டாஸ்மார்க் நீங்க கிட்டத்தட்ட 50,000 கோடிகள், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்களுடைய தாலியா இருக்கக்கூடிய பணம் அது. அதுக்கு இது வரைக்கும் இப்படி பேசி ஒரு பிரச்சாரம் பண்ணதே இல்லையே. அது அவங்களுடைய பார்வைக்கு அது தேவாமிர்தம், கல் ஆலகால விஷம். அவங்களுடைய பார்வை. நீங்க ஒரு பச்சை கண்ணாடி போட்டால் பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டால் பார்க்கறதெல்லாம் சிவப்பா தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஆமா, அப்பதானே கையேந்த முடியும். கட்சிகிட்ட தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய கட்சிக்கிட்ட கையேந்துறது, லிக்கர் லாபி கிட்ட கையேந்துறது. இந்த ஏந்தலுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி மாட்டினாத்தாகும், மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். இறுதி அதில் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் லிக்கர் லாபி அப்படின்னு சொன்னது தான் மிகப்பெரிய விடயம். இந்த லிக்கர் லாபி சாராயா முதலாளிகள்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு தரப்புலையும் தான் இருக்கக்கூடியவர்கள். கல்லுக்காக திருக்குறளை எல்லாம் உதாரணம் காட்டுறாங்க. 1 ரூபாய் எடுத்தா 500 ரூபாய் எடுப்புன்னு சொல்றாங்க. அப்புறம் விதவிதமா கல் ஒரு இதுதான், அது யார் சொன்னாலும் சரி அது போதை பொருள் தான், அது ஏற்க முடியாது அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா யார் ஒருத்தரும் இந்த கடந்த 5 ஆண்டு காலகட்டத்துல, இந்த 4 ஆண்டு காலகட்டத்துல, இதுக்கு முன்னாடியோ சசி பெருமாள் இருந்த போது எல்லாம் கூடி ஒன்னா அழுதாங்க. அதுக்கு பிறகு அதே சாராய முதலாளிகள் ஆட்சியில தான் உட்காந்து கூட்டணியில கை கொடுத்துட்டு சீட்டு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் இந்த லாபிஸ்டுகளுக்காக, இந்த நீங்க சொல்லக்கூடிய லிக்யூட் லாபி இதுக்குள்ளாக இருக்குது, அதுக்காக தான் பேசுறாங்களேன்னு எடுத்துக்கலாமா? உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனா இவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது பல பேர்த்துக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களுக்கு கள்ள தவிர வேற எதுவும் தெரியாதப்பா. இவனுக்கு பிராண்டி தெரியுமா, பீர் தெரியுமா, விஸ்கி தெரியுமா, ரம்மு தெரியுமா, ஜின்னு தெரியுமா அப்படின்னு அளப்பாங்க பல பேர். உங்களுக்கு தெரியும் பல பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. இவனுக்கு தமிழனுக்கு கள்ள தவிர எதுவுமே தெரியாது. ஆனா சங்க காலத்துல எல்லா மதுக்களும் இருந்திருக்குது. அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. எல்லா பழங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்குது. சங்க காலத்துல இறக்குமதி மதுக்களும் இருந்திருக்குது. ரோமாபுரி நாட்டுல இருந்து மது தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி ஆயிருக்குது. அப்பவே இறக்குமதி ஆயிருக்குது. யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல். அந்த மதுவை பொற்கிண்ணங்கள்ல மகளிர் கொண்டுட்டு பருவதர் கொடுப்பாங்களாம். அப்படியெல்லாம் புறநானூற்று பதிவு இருக்கு. நீங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவியும், காலின் வந்த கருங்கரிமோடையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், தென்கடல் முத்தும், குணகடல் துகிலும், கங்கை வாரியும், காவிரி பயணம், ஈழத்து உணவும், காளகத்து ஆக்கமும் சொல்லி அந்த பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்களே. பூம்புகாரனுடைய இறக்குமதி ஏற்றுமதி பண்டங்களை பத்தி 24 மணி நேரங்களும் இறங்கி இருக்குது. 24 மணி நேரம் ஏற்றுமதி ஆயிருக்குது. இரவும் பகலும் தொடர்ந்து அங்காடி இருந்திருக்குது. நீங்க அது ரெண்டாவது இந்த வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்லுவாங்க, பாரசீக நாட்டில் தான் மொத வைன் உருவாச்சு அப்படிம்பாங்க. பாரசீக நாட்டில் தான் வைன் உருவாச்சாமா. பாரசீக நாட்டில் ஜாம்ஜெட்னு ஒரு அரசு இருந்தானா. அவ திராட்சை பிரியனாமா. எப்போ பார்த்தாலும் திராட்சையை தின்னுக்கிட்டே இருப்பானா. ஒரு ஜாடியில், பெரிய ஜாடியில் அப்படியே மலை மாதிரி குவிச்சு வச்சு திராட்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருப்பானா. அப்புறம் ஒரு நாள் குவிச்சு வச்ச ஜாடியை தன்னுடைய அறையில் விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆயிட்டுது. கதவை திறந்து பார்த்துருக்குறேன். பார்த்தா காணா. அந்த கூச்சி வச்ச குவியில காணா. உள்ள பார்த்துருக்குற ஜாடிக்குள்ள பாகாட்டு இருந்துருக்குது. எடுத்து சுவைச்சு பார்த்துருக்குற கசந்து இருக்குது. உடனே அமைச்சர்கிட்ட அறிஞர் பட்டாளத்திட்டி போய் சொல்லியிருக்கிற. அவங்களும் தொட்டு சுவைச்சு பார்த்துருக்காங்க, கசந்து இருக்குது. இது சாத்தானுடைய வேலை, சாத்தா விஷமா மாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே விஷம்னு எழுதி கொண்டு போய் வெளியே வச்சுட்டாங்க ஜாடியை. ஒருத்தி அந்த புறத்துல அரசங்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு சாவ துணிஞ்சு வெளியே வந்திருக்கிறா. ஜாடியை பார்த்துருக்கிறா. ஜாடியில் விஷம்னு எழுதி இருந்திருக்குது. உடனே ஜாடி எடுத்து கடக்குன்னு குடிச்சிட்டான்.
சாக வந்தவளுக்கு சந்தோஷம் பிறந்துட்டுது. ஆடி இருக்கிறா, பாடி இருக்கிறா, குதிச்சிருக்கிறா, உருண்டு இருக்கிறா, பிறண்டு இருக்கிறா, அரசங்கிட்ட போய் சொல்லி இருக்கிறா, அறிஞர் பட்டாளத்துக்கிட்ட அமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர் வந்து குடிச்சிருக்கிறாங்க, ஆடி இருக்காங்க, பாடி இருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் வைன்னு பேர் வச்சாங்களாம். இதுதான் வைன் வந்த வரலாறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டிலையும் வைன் வந்துருக்குது. அந்த தயாரிப்பு முறையை பத்தி நீங்க 10 பாட்டுல வந்து மலைபடுகடாம்னு ஒரு இலக்கியம் அது சொல்றாங்க. வேய்ப்பெயல் விளையுட் தேக்கற்றேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. மூங்கில் இருக்குல்லங்க, இப்படி படிமாறு இருக்கும். இங்க ஒரு கனவு, இங்க ஒரு கனவு. கனவுக்கு வெளியே வெட்டி அந்த உள்ள படிமாறு இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன பொத்தல் போட்டு துவாரம் போட்டு மலந்தேனை ஊத்தி காற்று புகாத வகையில் அடைச்சி வச்சு மணல்ல புதைச்சி வச்சு சில காலம் கழித்து எடுத்து குடித்து மகிழ்ந்ததாக அந்த பதிவு சொல்லுது. அதுதான் வைன். 10 பாட்டுல மலைபடுகடாமல வருது. வேய்ப்பெயல் விளையுட் தேக்கற்றேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. அந்த மலந்தேன்ல இருந்து வைன் தயாரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திணையில இருந்து பீர் தயாரிச்சிருக்காங்க. திணைக்கல்லுண்ட தெளிகோல் மறவன். மறவன். அடுத்து பாத்தீங்கன்னா பழாவில இருந்து மது தயாரிச்சிருக்கிறாங்க. பழவின் பிழிமகிழ் உவகையன். அடுத்து பாத்தீங்கன்னா புரூவரிஸ் இருந்திருக்குது, டிஸ்லரி இருந்திருக்குது, வடித்தெடுக்கக்கூடிய வடிப்பகங்களும் இருந்திருக்குது. மணிமேகலையில கல் காய்ச்சும் பானைன்னு வருது, கல்லடு குளிசின்னு ஒரு பாடலே வருது. ஆகவே காட்சி எடுத்திருக்காங்க, இயற்கையாகவும் தயாரிச்சிருக்காங்க. எல்லா வகையான மதுக்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. இந்த புரிதல் வந்து பலருக்கு இல்லை. தமிழனு கள்ளத்தவறு ஒன்றும் தெரியாதப்பா, கள்ளத்தவறு ஒன்றும் தெரியாதப்பா. அவனுக்கு பீர் தெரியுமா, பிராண்டி தெரியுமா, விஸ்கி தெரியுமா, ரம்மு தெரியுமா, ஜின்னு தெரியுமான்னு ஆளாளன்னு அளப்பாங்க. இறுதியாக ஒரு கேள்வி அரசுக்கு. டாஸ்மார்க்ல 50,000 கோடிக்கு வெளிப்படையாக சொன்ன மாதிரி 50,000 கோடி மறைமுகமா போகும். கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ஆண்டுக்கு வந்து விற்பனை செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய அந்த வியாபாரத்துக்கு எதிராக இந்த கல் ஒரு சிறிய அளவுல வைக்கிறதுல என்ன குறைச்சல் வந்துருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த லிக்கர் லாபி வந்து அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்துல பணம் கொடுக்குறாங்க. பனைமர தென்னைமரம் வச்சிருக்கிற விவசாயிகள் கொடுக்க முடியாது. அது தொழிலாளர்கள் கொடுக்க முடியுமா? இல்ல 8 கோடி மக்கள் நுகர்வோர்கள் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆகவே எதுக்கு கல்லுக்கு தடை நீக்கணும்? இருக்கட்டும். தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம் அல்ல. அதாவது கல்லை நீங்க விற்க சொல்றப்ப கல்லுல போதை பொருள் கடந்து போதைக்காக நிறைய கலக்குறாங்கல்ல, அது சிக்கலாவதில்ல உடம்புக்கு அப்படின்றாங்க. இப்போ கேரளாவில் பாண்டியில் அங்கேயே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதையல்லவா கேட்டிருக்க வேண்டும். மேடையில் இப்போ அண்ணாமலை பேசினாரு, என்ன கேட்டாரு? கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும், அதான் கேட்டார். எதுக்கு கல்லுக்கு தடைன்னு கேட்கல. அதான் ஈஸ்வரன் பதிவு பண்ணாரு, சட்டப்பேரவையில் உறுப்பினர், கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். ரூபி மனோகரை தென் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், கல்லுக்கு தமிழ்நாடு அரசு எப்போ அனுமதி கொடுக்கும்? இதுதான் கேட்குறாங்க. எதுக்கடா கல்லுக்கு தடைன்னு கேட்கலையே. தடை நீக்குன்னு கேட்குறோம். இதுல தென் மாவட்டத்துல சுரேஷ்னு ஒரு தோழர் நெல்லை பக்கத்துல இருந்து படித்தவரை வந்து பனை தொழில் தான் செய்துட்டு இருக்கிறார். பரம்பரை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தொழிலை விட்டுற முடியாது, அதனால செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பனை பொருள், இந்த கல், இந்த விடயங்கள்லாம் வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத விட இன்னொரு தளத்துக்கு கொண்டுட்டு போகணும். இது பெரிய கமிட்டி ஒன்று போட்டு இதுல எவ்வளவு மருத்துவ கூறுகள் இருக்குன்ற ஒரு ஆய்வை முதல்ல வெளியில கொண்டுட்டு வந்து யாருமே செய்யறதில்லை. என்னன்னா, கர்ப்பப்பை பிரச்சனைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் ஒரு வாரத்தில் வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கர்ப்பப்பை எடுக்கிறதுன்னு முடிவில்லைன்றப்ப சென்னை ஊருக்கு வராங்க. இந்த குறைய சொல்லி பேசிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நான் இந்த கல்லை வந்து அங்கேருந்து ஒரு 4 நாள் தான் நான் கொடுத்தேன். மருந்தாக காலையிலையும் மதியமும் மாலையும் இறக்கி அப்படியே நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1 வாரம் தான் கொடுத்தேன். இங்கேருந்து போனாங்க, அந்த வலி இருந்ததுன்னா வலி மொத்தமும் இல்லைன்னாங்க. அப்புறம் எதுக்கு போகணும்னு நிறுத்திட்டாங்க. இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை அவங்களுக்கு இல்லைன்றது. இது போல இன்னும் 2-3 விடயங்கள், இந்த பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனையில இப்படியாக இருக்கும்போது இது அவங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். எனவே இது இந்த விதத்துல நீங்க வந்து ஒரு மருந்தா நீங்க ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேரு காலத்துல இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டாங்க.
ம். அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி போட்டாங்க. ம். கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட NM மியாபோய் கமிட்டி. ம். நீங்க சொன்னதை தான் எல்லா கமிட்டிகளும் சொல்லியிருக்காங்க. ம். மருந்தா இதை வந்து ஆமா ஆய்வு ஆமா பண்ணணும். ஆமா ஆமா. இத்தனை கமிட்டிகள் சொல்லி இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2009 கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக KP சிவசுப்ரமணியம் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. ம். அடுத்த ஆண்டே அறிக்கையை அரசுகிட்ட கொடுத்தாங்க. அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவரு வெளியிடல. அதுக்கு பின்னாடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 2011. இவங்க 10 வருஷம் இருந்தாங்க, இவங்களும் வெளியிடல. அதிமுக 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, MK ஸ்டாலின் வந்தாரு, அவரு வெளியிடல. அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் நாங்க போய் மனு கொடுத்தோமே, பதிவு ஒண்ணுமே, நாங்கெல்லாம் முட்டாள்களா? ம். நாங்கெல்லாம் முட்டாள்களா? வேலை வெட்டி விட்டு போட்டு போனோமே, என்ன நியாயம் இது? இதுல கள் பற்றிய புரிதல் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை. அதுதான் என்னுடைய வருத்தம். ம். ம். உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. ம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ம். இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிடாது. நான் கேட்கிறோம், ம். we want interpretation for அறிக்கை policy ஒண்ணு matter. கொடுத்தாங்களா? அப்புறம் அதுக்கு எதுக்கு அறிக்கை? அறிக்கை. அதான் we want interpretation for policy matter. ம். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டண்டு, வெட்டொன்னு துண்டண்டு, கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன். தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். ம். கன்சம்ஷன் வந்துட்டாங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ம். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகு? செயல்பட முடியாத தன்மை. கையிலாகத்தான் எப்படியா கொள்கை முடிவாகு? இதை உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தா தீர்வு கிடைச்சிருக்கும். ம். கேட்கல. ஆக கள் பற்றிய புரிதல் உச்சநீதிமன்றத்துக்கும் இல்லை. அதாவது ம். கள்ளு இப்போ தடை வச்சிருக்காங்கல்ல, ம். இந்த தடை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கின்றது. ம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ம். பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வெங்காய விலை ஏற்றத்துக்கு இருந்தது. ம். அந்த காலகட்டத்தில் வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த விலை ஏற்றம் அந்த 4 மாநிலங்களுடைய வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. ஆனா இங்க அந்த ஆர்கனைஸ் இல்லையே உங்க விவசாயி. அதே மாதிரி 2026 ம். கட்டாயம் ம். தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கட்டாயம் கள்ளுக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும். காலம் மாறும். காலம்ங்கிற ஒரு வண்டி சக்கரம், மேல் பகுதி கீழே போகும், கீழ்ப்பகுதி மேலே வரும். சரி. காற்றுங்கிறது ஒரே திசையை நோக்கி வீசாது, மாறி மாறி வீசும். ம். அந்த மாதிரி 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை. ம். இப்ப இறுதியாக இந்த சீமான் நடத்தின கல் இறக்கு போராட்டம் இருக்குல்ல, மரத்துல ஏறி இறக்குது, இந்த போராட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சொல்லி முடிச்சுங்க. இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் ம். அவர் நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்காக அது செஞ்சிருக்கார வெளியே ம். கல் இறக்கி குடிக்கணுங்கிற எண்ணத்துல அவர் செய்யல. இந்த கல் இறக்குவதில் இவ்வளவு நியாயம் இருக்கின்றது, அந்த நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்திருக்கின்றார். ம். இது வரவேற்கத்தக்க ஒன்று. இது வரவேற்கத்தக்க ஒன்று. நீங்க அரசியல் ரீதியா அவரோட மோதிக்கிங்க, வேண்டான்னு சொல்ல. கல்லை வச்சு மோதாதீங்க. ம். அவரோட அரசியல் ரீதியா நீங்க மோதிக்கிங்க, கல்லை முன்னிறுத்தி மோதாதீங்க. நல்லது. நீங்க கல்லு மேல ஏதாச்சும் ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா, தவறான அபிப்பிராயம் இருந்ததுன்னா கல்லேகத்தோட வாங்க, மோதுங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு அரசியல் ரீதியாக மோதுங்கள். கள் தொடர்பா ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்தா கல்லேகத்துடன் மோதுங்கள். எங்ககிட்ட வாங்க, அவங்ககிட்ட போக வேண்டாம், எங்ககிட்ட வாங்க. நல்லது ஐயா, சந்திப்போம். நன்றி, வணக்கம்.